தேவி, பாருங்க எவ்வளவு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உங்களுக்காகவே வாங்கி வச்சுட்டு கொடுக்க மறந்துட்டாங்களா அவங்க. பூ வச்சப்புறம்தான் ஒரு கல்யாண பொண்ணு கலையே வந்திருக்கு. யாரா இருக்கும் தெரியலையே தேவி. சரி ஒண்ணு இல்ல, நான் பாக்குறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம். ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? இது சோனம் ரூம் தானே? உங்களுக்கு என்ன வேணும் அத முதல்ல சொல்லுங்க. ஆமா, இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாரு? நான் சத்யாவோட ஃப்ரெண்டு. என்ன விஷயம்? எதுக்கு இப்ப கதவு தட்டுனீங்க? சோனமா காணுமே. விஷயத்த சொல்றீங்களா இல்ல? இல்ல இல்ல இல்ல, மண்டபத்துல எங்க உறவுக்காரங்களுக்கெல்லாம் தலையில பூ வைக்க பூவே இல்லம்மா. கொஞ்சம் பூ குடுக்கறீங்களா? பூவா? பூவெல்லாம் இல்ல. அதான் நான் பார்த்தனே, ஒரு தட்டு நிறைய பூ எடுத்துட்டு வந்தீங்களே. சரி, உங்க 2 பேருக்கு எதுக்கு அவ்வளவு? சரி, நீங்க எங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வெளியே போய் நில்லு. சரி, எடுத்துட்டு வாங்க. போங்க. ஐயோ, காத்து கருப்பு மாதிரி சட்டுன்னு வந்து பின்னாலே நிக்கிறீங்க. ஹலோ ஹலோ, என் பேரு சுபத்ரா. யாரா இருந்தா என்ன, இப்போ கதவை தட்டிட்டு உள்ள வரணுங்கிற மேனர்ஸ் இல்ல உங்களுக்கு? அதான் நான் அப்பவே தட்டிட்டேன்ல. எத்தனை தடவை தான் தட்டுறது? ஆமா, சோனம் எங்க? பாத்ரூம் உள்ள இருக்காங்க. இந்தாங்க, கிளம்புங்க. ஐயோ, நானும் கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கட்டுமா? அவங்க இப்பதான் போனாங்க, வர ரொம்ப நேரமாகும். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. என்ன இவ? சீக்கிரம். ஓகே ஓகே ஓகே, போங்க. ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா ஒரு விஷயத்த கூட கண்டுபிடிக்க முடியலையே. பாத்துக்கிறேன். போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. யார் வந்தது? வேற யாரு வருவாங்க? மோப்பம் புடிச்சுக்கிட்டே கல்யாண மண்டபத்துல ஒருத்தவங்க தெரியுறாங்களே, எல்லாம் அந்த சுபத்ரா தான். நிமிஷத்துக்கு நிமிஷம் அடுத்து என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். அபி உங்க கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்கதான் உங்களுக்கு பயப்படணும். நீங்க டென்ஷன் ஆகாம வந்து உட்காருங்க. சத்யா, பாட்டி பாட்டி, உன்னை இந்த மன கோலத்துல பார்க்க எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆமாம்மா, அப்போ சரியாவே பார்க்கல. பாக்கியம், என்ன அழுவுறியா? எதுக்கும் கண் கலங்க மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் துணிஞ்சு எதிர்த்து நிப்ப.
நீ பேசுற வார்த்தை மத்தவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இப்போ உன் பேத்திக்கு தைரியத்தை சொல்லாம நீ அழறிய. பாட்டி அழாத பாட்டி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அக்காவை கல்யாண மேடையில ஏத்தி அபி மாமா கிட்ட உண்மைய சொல்லி அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியதுதான். அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அக்காவுக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனையை சமாளிச்சு அந்த செல்வநாயகியை எதிர்த்து தைரியமா நிக்கிறியடி. என்ன பாட்டி நீ புதுசா அழுகுற? நான் உன் பேத்தி தானே. உனக்கு இருக்கிற அந்த வீர திமிரு எனக்குள்ளேயே இருக்கும்ல. நீ எனக்கு கத்து கொடுத்த அந்த போராட்டம் தான் இன்னைக்கு செல்வநாயகியை எதிர்த்து நிக்கிற அந்த துணிச்சல் கிடைச்சிருக்கு. சரிம்மா, ஆனா உன் வாழ்க்கை சத்யா. சத்யா, இவ்வளவு பெரிய மண்டபத்துல கல்யாணத்தை வச்சு உனக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி, ஏன் மண்டபத்து வாசல்ல பெரிய பேனர் வச்சு பட்டாசு வெடிச்சு ஊரெல்லாம் கூடி இருக்கிற நேரத்துல உன் கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் யாருமா உன் கழுத்துல தாலி கட்டுவாங்க? ஏ தாலி கட்டினாதான் வாழ்க்கையா? அப்படிதான் விதிச்சிருந்தா கூட என் அக்கா நல்லபடியா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். சத்யா, நான் உங்க கூடவே காலம் போற இருந்துடுறேனே. ஏ, நீ எனக்கு ஒரு நேரம் சோறு போட மாட்டியா கிழவி? நான் உனக்கு அவ்வளவு பாரமா போயிட்டேனா? இப்பவும் எனக்கு கடைசி வாய் சோறு ஊட்டும் போது இந்த கடைசி வாய் சோறு சாப்பிட்டா யானை பலம் வரும்னு பொய் சொல்லி எனக்கு ஊட்டி விடுவியே, அது எனக்கு மறுபடியும் செய்ய மாட்டியா? எனக்கு அந்த பாக்கியம் மறுபடியும் கிடைக்காத பாக்கியம். அப்பா திட்டினாலும் அம்மா அடிச்சாலும் அக்காவே என் கூட சண்டை போட்டாலும் உன் மடிதானே எனக்கு சொர்க்கமே, அதுதானே எனக்கு உலகம். உன்கிட்ட தானே நான் வந்து தஞ்சமாவேன். இப்ப உலகத்தையே விட்டுட்டு என் காதலையும் தூக்கி போட்டுட்டு நான் உன்கிட்டயே திரும்பி வந்துடுறேனே. என்னை காலம் போறா உன்கிட்ட வச்சுக்க மாட்டியா? நான் அழவே கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தேனேடி. என்ன போய் அழ வச்சிட்டியே. சத்யா, இப்ப சொல்றேன், உனக்கு கல்யாணம் நடக்காம மறுபடியும் உன்னை கல்யாண கோலத்துல பார்க்காம உன் கழுத்துல தாலி ஏறாம இந்த பாக்கியம் உசுறு போகாதடி, இந்த கட்டையும் வேகாதடி, போகாதடி. மனசுல இவ்வளவு கஷ்டம் பயம் இருந்தாலும்